அம்மன் அருள் பொங்கும் தருணம். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாய் திரளும் அற்புதமான திருவிழா நமது காளியம்மன் கோவில் திருவிழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்று நாம் பார்க்க போவது பக்தி பரவசத்தில் நடைபெற்ற அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் திருவிழா தான். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனித்திட்டு கிராமத்தில் இருக்க காளியம்மன் கோவில். காளியம்மன் அருளால் ஊரே விழாக்கோலம் போட்டு பக்தர்கள் அனைவரும் அம்மனை தரிசித்து அருள் பெறுகின்றனர். இன்னைக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தி பாடல்கள் ஒலிக்க அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடக்குது. அம்மனை பாருங்களேன், எவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு அலங்காரம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை திருவிழா நடத்துகிறாங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் அம்மன் வீதி உலா வராங்க. கூழ் படைப்பதற்காக மக்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கும்போது அம்மன் எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரியல, ஊரை சுற்றிக்கிட்டு கடற்கரையிலேருந்து ஓடி வராங்க பாருங்க. இந்த ஒரு நிமிடம் உடம்பே மெய் சிலித்து போதுங்க. என்னுடைய பக்தர்கள் எனக்காக காத்திருக்காங்க, அவங்கள நான் காக்க வைக்க மாட்டேன். என்னை தேடி வர மக்களை காக்கும் தெய்வம்டா என்பதை சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த காட்சி. சட்டுன்னு ஒரு நொடியில் வந்து நிற்கிறாங்க அவங்க நிலையில். அதன் பிறகு கூழ் படைக்கிறாங்க, அன்னதானம் வழங்குறாங்க, செடல் போட்டு வராங்க. இதெல்லாம் நடக்கும்போதே மதிய நேரத்தில் பாட்டு கச்சேரி நடக்குது. ஒரு பக்கம் நல்லா வைப்பாக இருக்குது. நைட்டில் பார்த்திங்களா, ஊரே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகான ஒரு தோற்றமாக இருக்குது. கோவிலை சுற்றி வெறும் திருவிழா கடைகள், ராட்டினம், பெரிய பெரிய ராட்டினங்கள், சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய ராட்டினங்கள் எல்லாமே இருந்துச்சு. பார்க்க இப்படி தாங்க சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இவங்க 3 பேரும் எங்கள் வீட்டு குட்டீஸ் தான். எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். மதியத்தில் பாட்டு கச்சேரி நடந்த மாதிரி நைட்டில் வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்குது. நாங்கள் திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ராட்டினம் ஆடிட்டு பீச்சில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மன் வீதி உலா வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேடம் போட்டு ஆட்டிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இந்த மாதிரி ஒரு 10 சாமி வேடம் போட்டிருந்தாங்க. மாறி மாறி ஆடிக்கிட்டே போனாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிறாங்க. நேற்று வந்த காளியம்மன் அதே அலங்காரத்தில் இன்றைக்கி வருவாங்க. அம்மன் வீதி உலா வரும்போது இளைஞர்கள் எல்லாம் டிஜே மியூசிக் வச்சு ஆடிக்கிட்டு ரொம்ப கொண்டாட்டத்துடன் வருவாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேருந்து ஒரு சில காட்சிகள் உங்களுக்காக. இன்னைக்கு கடைசி நாள் திருவிழா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அம்மனை வீதி உலா அழைத்து வந்து அதே சந்தோஷத்துடன் அம்மனை கோவிலில் அமர வைப்பார்கள். இதை பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருக்கும். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு அம்மனை எவ்வளோ மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க பாருங்களேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டும். காளியம்மன் துணை எப்போதும் நம்முடன் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.